நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை, சஷ்டி, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். சரி, எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை? நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 6லிருந்து 7:15. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் சேர்த்து சொல்லிடுறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். செவ்வாய்க்கிழமை திங்கள் 2 நாளும். செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கு உரியது, செவ்வாய் பகவானுக்கு உரியது. எல்லாம் யோசிச்சு தான் சொல்கிறோம். மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பு. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாள், பிரமாதம், கலக்கறிங்க. அப்புறம் திருஷ்டி இருக்காதா? வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள். 7, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம், மறந்துடாதீங்க. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். 2 நாளும் மனசில் நார்மலாக நீங்கள் இல்லைன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அனுபவத்தில் அதனோட பலனை பார்ப்பீங்க. ஓம் திங்களூரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருநாவே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நக்கீரர் அருளி இருக்கிற திருமுருகாற்றுப்படை. சார், அதெல்லாம் தமிழ் கடமுடான் பல்லெல்லாம் உடஞ்சிடும் சார். படித்தா பரவாயில்ல, புரியலையோ புரியுதோ படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிக்கணும். செல்ஃபோன் இருக்குல்லங்க, படிங்க. ஆமாம், ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வெள்ளை துணி சகப்பு துணி ஏதாவது ஒன்று ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்குது, அது போகும். அதை போகணும், அது முக்கியம். ஆமாம். ஐயோ, திருஷ்டி பெரிய தொல்லை. இப்போ நீங்கள் கோயிலில் ஒரு 50 பேரை நிற்க வச்சுட்டு உங்களுக்கு ராஜ மரியாதை பண்ணி எல்லாம் தரிசனத்துக்கு எல்லாம் காட்டுறாங்கல்ல, மாலை போடுறாங்க. அந்த 50 பேர் நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க திட்டு உங்களை எப்படி பாதிக்கும்னு தெரியுமா? ஐயோ, பெரிய பாதிப்பு. அது ரொம்ப வேகமாக வளர்கிற விதை எது தெரியுமா? இன்னொருத்தரோட வயிற்றெரிச்சல். ஞாபகம் வச்சு. அதனால் செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். எதுலேருந்து? திருஷ்டியிலேருந்து. ரிஷபராசிக்கார நேயர்களை 2 நாள் கில்லி கலக்கிறீங்க. சூப்பர். எதிரிகளும் உதவி செய்வார்கள். உங்கள் பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை நிலாவுக்கு, ராத்திரின்னு நிலா தெரியும்ல, அந்த நிலாவுக்கும், மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் கோயிலில் தீபம் போடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். திருஷ்டி இருக்குது. அனுகூலமான எண் 1, 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு திங்கள். 2, 3 தெற்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய். 2 நாளும் மனசில் நார்மலாக நீங்கள் இல்லைன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அனுபவத்தில் அதனோட பலனை பார்ப்பீங்க. ஓம் திங்களூரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருநாவே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நக்கீரர் அருளி இருக்கிற திருமுருகாற்றுப்படை. சார், அதெல்லாம் தமிழ் கடமுடான் பல்லெல்லாம் உடஞ்சிடும் சார். படித்தா பரவாயில்ல, புரியலையோ புரியுதோ படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிக்கணும். செல்ஃபோன் இருக்குல்லங்க, படிங்க. ஆமாம், ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வெள்ளை துணி சகப்பு துணி ஏதாவது ஒன்று ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்குது, அது போகும். அதை போகணும், அது முக்கியம். ஆமாம். ஐயோ, திருஷ்டி பெரிய தொல்லை. இப்போ நீங்கள் கோயிலில் ஒரு 50 பேரை நிற்க வச்சுட்டு உங்களுக்கு ராஜ மரியாதை பண்ணி எல்லாம் தரிசனத்துக்கு எல்லாம் காட்டுறாங்கல்ல, மாலை போடுறாங்க. அந்த 50 பேர் நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க திட்டு உங்களை எப்படி பாதிக்கும்னு தெரியுமா? ஐயோ, பெரிய பாதிப்பு. அது ரொம்ப வேகமாக வளர்கிற விதை எது தெரியுமா? இன்னொருத்தரோட வயிற்றெரிச்சல். ஞாபகம் வச்சு. அதனால் செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். எதுலேருந்து? திருஷ்டியிலேருந்து. மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 2 நாளும் கில்லி கலக்கிறீங்க. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை நல்ல நாளாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷம், வெற்றி, உயர்வு 2 நாளுமே. மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடணும். ஆமாம், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 4, 3 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள். 2, 1 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு செவ்வாய்.
2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடம் வரும்போது சொல்லிக்கிட்டே இருங்க. ஆம், காய்ச்சலுக்கு கால்பால் மாதிரி இது. ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி, கிம்புருடனே போற்றி, கிண்ணரனே போற்றி, பூமாதேவியே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலகரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளே. அனுபவத்தில் அவரோட பலனை பார்ப்பீங்க. இந்த 2 நாளும் உங்களுக்கு சரியில்லை, அதனால் இதை சொல்லி தான் ஆகணும். ஆம், கோயிலில் போய் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. காமணி நேரமாவது படித்து பாருங்கள், புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்காது, ஆனால் தோல்வி தடுக்கப்படும், உறுதி. ஆம். மிதுன ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். தேவையற்ற பேச்சு அதிகம், பொறுமை. மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டுடணும். 3 நட்சத்திரக்காரர்களும் திங்கட்கிழமை நிலாவுக்கு தீபம் காட்டணும் ராத்திரியில். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். நிதானம், கவனம். அனுகூலமான எண் 4 தெற்கு வெள்ளை, திங்கள் 2 வடக்கு பச்சை, செவ்வாய். பரிகாரம் பண்ணுனா 2 நாளும் மனசில் நார்மலாக நீங்கள் இல்லைன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அனுபவத்தில் அதனோட பலனை பார்ப்பீங்க. ஓம் திங்களூரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருநாவே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நக்கீரர் அருளி இருக்கிற திருமுருகாற்றுப்படை. சார் அதெல்லாம் தமிழ் கடமுடான்னு பல்லெல்லாம் உடஞ்சிடும் சார் படித்தா. பரவாயில்ல, புரியலையோ புரியுதோ படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிக்கணும். செல்ஃபோன் இருக்குல்லங்க, படிங்க. ஆமாம், ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வெள்ளை துணி, சகப்பு துணி ஏதாவது ஒன்று ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்குது, அது போகும். அதை போகணும், அது முக்கியம். ஆமாம். ஐயோ, திருஷ்டி பெரிய தொல்லை. இப்போ நீங்கள் கோயிலில் ஒரு 50 பேரை நிற்க வச்சுட்டு உங்களுக்கு ராஜ மரியாதை பண்ணி எல்லாம் தரிசனத்துக்கு எல்லாம் காட்டுறாங்கல்ல, மாலை போடுறாங்க. அந்த 50 பேர் நின்றுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க திட்டுற திட்டு உங்களை எப்படி பாதிக்கும்னு தெரியுமா? ஐயோ, பெரிய பாதிப்பு. அது ரொம்ப வேகமாக வளர்கிற விதை எது தெரியுமா? இன்னொருத்தரோட வயிற்றெரிச்சல். ஞாபகம் வச்சு அதனால் செஞ்சுருங்க, தப்பிச்சுக்கலாம். எதுலேருந்து? திருஷ்டியிலேருந்து. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். சரிங்க, பூரத்துக்கா, உத்தரத்துக்கா, மகத்துக்கா, அதை சொல்லுங்கள். 3 பேருக்கும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, காலண்டரில் இப்படி போட்டிருக்கு, அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்கிறத விட நாங்கள் சொல்கிறது தான் சரின்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் சரியாக சொல்கிறோம், அவ்வளவுதான். எனவே வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண், திசை, நேரம் இல்லை இல்லை இல்லை. சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. சந்திராஷ்டமம். அதனால் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அபிராமி எந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்கவரை 101 பாட்டுக்கு பிரமாதமாக எழுதியிருக்கார். பூங்கொடி பதிப்பகம்னு சென்னையில் வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிங்க, அல்லது அபிராமந்தி பாட்டாவது தமிழில் இருக்கும், படிங்க. ஆமாம், படிச்சிருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல்வியை தடுக்கலாம். ஜெயிக்க முடியாது இன்னைக்கு, உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், பிரமாதம், கலக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதம். ஆனால் இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சார் தூங்கிடுவோம் சார், சந்தோஷம். சார் ராத்திரியில் முடிச்சுக்கிட்டு இருப்போம், அப்போ 12 மணிக்கு அப்புறம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்று ராத்திரி 12லிருந்து மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும், உத்தரம், அஸ்தம், சித்திரை. ராத்திரி 12 மணி வரைக்கும் சூப்பரோ சூப்பர். வெற்றி, உயர்வு, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ராத்திரி 12 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணணும். ஆமாம், விநாயக பெருமானுக்கு கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பிறை சூடனே போற்றி, பிறையை சூடியவன் சிவன். பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, சிவன். பிருகுவே போற்றி, பெருமுனிவர். பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிட்டு இருக்கட்டும். கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது நல்லதாக ஒரு புஸ்தகம் படிங்க. ஆமாம், என்ன படிக்கிறது?
பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது. படித்து பாருங்கள், 10 பாட்டு தான். திருவளர் சுடர் உருவே சிவகரம் அமர் உருவேன்னு ஆரம்பிக்கும். படிங்க, நல்லது. படிச்சிருங்க, திருஷ்டி இருக்காது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோ. துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, கல்லக்கறீங்க, சந்தோஷம், நல்ல நாள். அம்மா பிரமாதம். அப்புறம் என்ன, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டுருங்க. ஆமாம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 1 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய். திரும்பவும் சொல்கிறோம், துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் நல்ல நாள், திருஷ்டி இருக்கானா, வீண் செலவு வீண் கவலை கிடையாது. 2 நாளும் மனசில் நார்மலாக நீங்கள் இல்லைன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், அனுபவத்தில் அதனோட பலனை பார்ப்பீங்க. ஓம் திங்களூரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருநாவே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நக்கீரர் அருளி இருக்கிற திருமுருகாற்றுப்படை. சார் அதெல்லாம் தமிழ் கடமுடான் பல்லெல்லாம் உடஞ்சிடும் சார், படித்தா பரவாயில்ல, புரியலையோ புரியுதோ படித்து பாருங்கள், கோயிலிருந்து படிக்கணும். செல்ஃபோன் இருக்குல்லங்க, படிங்க. ஆமாம். ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வெள்ளை துணி சிகப்பு துணி ஏதாவது ஒன்று ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் இருக்குது, அது போகும், அதை போகணும், அது முக்கியம். ஆமாம். ஐயோ திருஷ்டி பெரிய தொல்லை. இப்போ நீங்கள் கோயிலில் ஒரு 50 பேரை நிற்க வச்சுட்டு உங்களுக்கு ராஜ மரியாதை பண்ணி எல்லாம் தரிசனத்துக்கு எல்லாம் காட்டுறாங்கல்ல, மாலை போடுறாங்க, அந்த 50 பேர் நின்றுட்டு இருப்பாங்கள்ல, அவங்க திட்டு உங்களை எப்படி பாதிக்கும்னு தெரியுமா? ஐயோ பெரிய பாதிப்பு. அது ரொம்ப வேகமாக வளர்கிற விதை எது தெரியுமா? இன்னொருத்தரோட வயிற்றெரிச்சல். ஞாபகம் வச்சு அதனால் செஞ்சுருங்க, தப்பிச்சுக்கலாம். எதுலேருந்து? திருஷ்டியிலேருந்து. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரம், வேகம், அதிக வேகம், வேகமாக செய்கிறேன், சுறுசுறுப்பாக செய்கிறேன், உடனே முடிச்சிடுறேன்னு சொல்லி தோற்று போவீர்கள். நிதானம், பொறுமை, வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம் சொல்கிறோம். ஆமாம். 2 நாளுமே திங்கட்கிழமை ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும், செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும் சொல்கிறோம். வேறு சில வழிபாடுகள். அனுகூலமான எண் 4 தெற்கு வெள்ளை திங்கள், 2 வடக்கு பச்சை செவ்வாய். பரிகாரம் பண்ணுனா அதான். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடம் வரும்போது சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமாம். காய்ச்சலுக்கு கால்பால் மாதிரி இது. ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி, கிம்புருடனே போற்றி, கிண்ணரனே போற்றி, பூமாதேவியே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலகரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளே. அனுபவத்தில் அவனோட பலனை பார்ப்பீங்க. இந்த 2 நாளும் உங்களுக்கு சரியில்லை, அதனால் இதை சொல்லி தான் ஆகணும். ஆமாம். கோயிலில் போய் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. காமணி நேரமாவது படித்து பாருங்கள், புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்காது, ஆனால் தோல்வி தடுக்கப்படும், உறுதி. ஆமாம். தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், வீண் செலவில்லை, நிம்மதி, பெருந்தன்மை, புத்தி கூர்மை, பிரமாதம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருணும். ஆமாம். நல்ல நாள் 2 நாளும். அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 2 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் அமுதனே போற்றி, அழகனே போற்றி. 2மே சந்திரன், அமுதை பொழிபவன். கவிஞர் ஊமை கவிஞர் சுரதா கூட பாட்டு எழுதியிருக்கார்ல, அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோன்ட்டு. ஆமாம். அமுதனே போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி சந்திரன். அவரை விட பெரிய பேரறிஞன் புதன், அவரோட பையன். இந்த மந்திரங்கள் ஓடட்டும் மனசுக்குள்ள. அதே மாதிரி பாமாவை போற்றி, பாமாவே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பைடி நசரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கோயிலில் இருந்து படித்து பாருங்கள், நல்லது. கூடவே அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படிங்க. ஆமாம், படிக்கணும், கேட்கறது இல்லை. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லை, படித்து பாருங்க, நல்லது, படிங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு
நாய்க்கு காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க, பசி ஆற்றுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அது போயிடும். பரிகாரம், அது நல்ல பரிகாரம். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, 2 நாள் இதை செஞ்சுருங்க, நல்லது. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. மகர ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பருங்க. எங்கள் கண்ணே பட்டுருங்க. உங்கள் விடாமுயற்சி, உங்கள் நிதானம், உங்கள் பொறுமை ஜெயிக்குது, அவ்வளோதான். திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை, அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை, சூரியனுக்கு காலையிலையும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள், 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் அமுதனே போற்றி, அழகனே போற்றி. 2மே சந்திரன். அமுதை பொழிபவன். கவிஞர் ஊமை கவிஞர் சுரதா கூட பாட்டு எழுதியிருக்கார்ல, அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோன்ட்டு. ஆமாம், அமுதனே போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி சந்திரன். அதை விட அவரோட பெரிய பேரறிஞன் புதன், அவரோட பையன். இந்த மந்திரங்கள் ஓடட்டும் மனசுக்குள்ள. அதே மாதிரி பாமாவை போற்றி, பாமாவே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பைடி நசரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. கூடவே அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படிங்க. ஆமாம், படிக்கணும், கேட்கறது இல்லை. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லை, படித்து பாருங்க, நல்லது, படிங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க, பசி ஆற்றுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அது போயிடும். பரிகாரம், அது நல்ல பரிகாரம். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, 2 நாள் இதை செஞ்சுருங்க, நல்லது. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. கும்பராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் 2 நாளுமே நல்லா இருக்குது. கலக்கல், சந்தோஷம், வெற்றி, உயர்வு. உங்கள் பிறகு பலமான நிதானம், கம்பீரம், உயர்வு, நிமிர்வு ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். அப்புறம் என்ன, அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடணும். ஆமாம், வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம், நல்லா இருக்குது, திருஷ்டி இருக்குது. ஆமாம், அனுகூலமான எண் 6, 7 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு திங்கள், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் அமுதனே போற்றி, அழகனே போற்றி. 2மே சந்திரன். அமுதை பொழிபவன். கவிஞர் ஊமை கவிஞர் சுரதா கூட பாட்டு எழுதியிருக்கார்ல, அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோன்ட்டு. ஆமாம், அமுதனே போற்றி, அழகனே போற்றி, அறிஞனே போற்றி சந்திரன். அதை விட அவரோட பெரிய பேரறிஞன் புதன், அவரோட பையன். இந்த மந்திரங்கள் ஓடட்டும் மனசுக்குள்ள. அதே மாதிரி பாமாவை போற்றி, பாமாவே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பைடி நசரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. கூடவே அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படிங்க. ஆமாம், படிக்கணும், கேட்கறது இல்லை. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லை, படித்து பாருங்க, நல்லது, படிங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க, பசி ஆற்றுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அது போயிடும். பரிகாரம், அது நல்ல பரிகாரம். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது, 2 நாள் இதை செஞ்சுருங்க, நல்லது. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. மீனராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், கோபம். நல்லதெல்லாம் தப்பாக தெரியும், தப்பெல்லாம் நல்லதாக தெரியும். அதனால் வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 3 வடக்கு பச்சை செவ்வாய். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடம் வரும்போது சொல்லிக்கிட்டே இருங்க. ஆம், காய்ச்சலுக்கு கால்பால் மாதிரி இது. ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி, கிம்புருடனே போற்றி, கிண்ணரனே போற்றி, பூமாதேவியே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலகரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளே. அனுபவத்தில் அவனோட பலனை பார்ப்பீங்க. இந்த 2 நாளும் உங்களுக்கு சரியில்லை, அதனால் இதை சொல்லி தான் ஆகணும். ஆமாம், கோயிலில் போய் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், புதிய வெளிச்சம் கிடைக்கும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்காது, ஆனால் தோல்வி தடுக்கப்படும், உறுதி. ஆம் நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.